பெற்றோர் எதிர்ப்பை மீறி நடந்த காதல் திருமணம். மருமகன் ஏழ்மை நிலையில் இருப்பதால் அவரை கொன்றுவிட்டு தங்கள் பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைக்க நடந்த முயற்சி. பரிதாபமாக கத்தி குத்து காயத்தில் இறந்து கிடந்த இளைஞர். ஏழ்மையை குத்தி கிழித்து கொன்ற வசதி. கத்தி கதறி தாய் தந்தை மீது வெறுப்படைந்த மகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பத்தளப்பள்ளி என்னும் இடத்தில் விடுதி ஒன்றில் 4 நாட்களுக்கு முன்பு தங்கிய ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 28 வயதான இளைஞர் ஆசனையா கடந்த 5ஆம் தேதி அப்பகுதியில் கழுத்து வயிற்று பகுதியில் பலத்த கத்திக்குத்து காயங்களோடு உயிரிழந்து கிடப்பதாக போலீசார் உடலை கைப்பற்றி கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் உயிரிழந்த ஆசனையா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 22 வயதான பீரம்பி என்கிற இளம் பெண்ணை பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு 6 மாதத்தில் கைக்குழந்தையும் உள்ள நிலையில் ஆந்திராவில் தனது மனைவியை தங்க வைத்துவிட்டு தொழில் தொடங்குவதற்காக ஹோசூர் வந்து பத்தளப்பள்ளியில் விடுதியில் தங்கியிருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் இறந்து போன இளைஞர் ஆசனையாவின் மாமியார் வீட்டார் வசதியானவர்களாம். ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஆசனையா மனைவியை ஆந்திராவில் உள்ள தனது வீட்டில் விட்டுவிட்டு ஹோசூர் வந்து சுற்றி கொண்டிருப்பது அறிந்து ஆசனையாவின் மாமியார் மாமனார் அந்த இளைஞரை கொன்றுவிட்டு தங்களது மகளுக்கு நல்ல இடத்தில் வேறொரு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்களாம். இதற்காக அவர்களது உறவினர் மாதேவி என்ற பெண்ணின் ஆண் நண்பர் மூலமாக கூலிப்படையை தயார் செய்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தை சேர்ந்த 38 வயதுடைய சீனிவாசலு என்பவர் தலைமையிலான அந்த கொலை கும்பலுக்கு பத்தளப்பள்ளியில் வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து இளைஞர் ஆசனையாவை கொலை செய்வதற்காக நோட்டமிட்டு வந்த நிலையில் அவரை சுற்றி வளைத்து கொலை செய்திருக்கிறார்கள். இவ்வழக்கில் ஆசனையாவின் மாமியார் மாமனார் சின்ன மாமியார் கூலிப்படையினர் என 8 பேரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இளைஞரை கொலை செய்த கையோடு தங்களது மகள் பீரம்பியை அழைத்து வந்து ஆறுதல் கூறி வந்த அந்த தாயும் தனது கணவனை கொன்றுவிட்டதில் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட மகள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.